ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த பாட்டுக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபோ மட்டும் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா என்னால் ரொட்டீனாக வீடியோ போட முடியல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ நான் அந்த கொஞ்சம் வேலையில் மாட்டிகிட்டு இருக்கேன். அதனால் டைம் கிடைக்கும்போது நான் குட்டி குட்டியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். மேபி இப்போது ஒன் டே விட்டு ஒன் டே போட்டேன். போன எஃப்எஃப்லாம் முடிச்ச அளவுக்கு அப்படி போட்டேன். ஆனால் இந்த எஃப்எஃப் கொஞ்சம் டைம் ஆகும். 2 நாள் 3 நாள் தள்ளி போய் அதுக்கப்புறம் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மைண்ட் பண்ணிக்காதீங்க. நான் ஆனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. போக போக ஸ்டோரி ஃபுல்லாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் நான் சொன்னேனே, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லவ் லாங்குவேஜ். வாங்க பார்க்கலாமா? ஸோ இப்போ 1 வீக் ஆகிடுச்சு. டேஹுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இந்த 1 வீக்குமே அவங்க ஹோட்டலில் தான் தங்கி இருந்திருப்பாங்க. ஜங்குக்கு டியாங்காக ஒரு வீடு தேடிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சா அவங்க கிட்ட காசு பண்ணதுக்கெல்லாம் சங்கடம் கிடையாது. ஆனால் டியாங்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு குட்டியாக கோசியான ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. ஏன் குட்டி வீடு அப்படின்னா, டியாங் பெரிய மனுஷன் தான் ஜங்குக்கு பார்த்தது. ஆனால் டியாங்க்கு எப்படின்னா, எனக்கு குட்டியாக வீடு வேணும். அதாவது இடம் பிடிக்காம நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்காக மட்டும் வீடு இருக்கும்ல. அதாவது நமக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். ஒரு ரூம் இங்கே, ஒரு ரூம் அங்கே, அவ்வளோ பெரிய வீடு எதுக்கு? அது டியாங்க்கு பிடிக்கல. ஸோ அவங்களுக்கு குட்டி வீடு வேணும்னு ஆசையாக கேட்டதுனால ஜங்குக்கு என்ன அதில் வாழ்கிறவங்க, அதாவது டியாங்கு தான் அவங்களுக்கு முக்கியம், வீடாக முக்கியம். அதனால் டியாங்க்கு பிடிச்ச மாதிரி குட்டியாக கோசியாக அழகான ஒரு வீடு பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே தான் நிற்கிறாங்க. ஜங்குக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் பெட்ரூமில் வச்சுட்டு, வீடு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி டியாங்க பார்த்து கேட்க, டியாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. ஃபேஸ் பிளாங்காக தான் இருக்குது. உங்களுக்கு தான் தெரியுமே, அது ஒரு ரோபோ, எக்ஸ்ப்ரெஷனே இருக்காது. ஜங்குக்கு உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், சரி நீ வெயிட் பண்ண, அதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. டியாங்க ஆர்டர் பண்ணுறீங்களா? நம்ம ஒரு வாரமாகவே வெளியில் தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதனால் இப்போது கிச்சன் இருக்குது, நான் போய் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜங்குக்கு அது சமைக்க உனக்கு தெரியுமா, ஐ மீன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல வராங்க. ஏன் அப்படின்னா, டியாங் ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், பரவாயில்ல வெளில ஆர்டர் பண்ணிக்கலாம், ஏன் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான். டியாங் இல்லை அது பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், அதோடவும் எனக்கு இந்த திங்ஸ் அன்பேக் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் நீங்கள் இது பார்த்துக்கோங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். அப்படியா, சரி உன்னோட விருப்பம் போ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிடுறாங்க. டியாங்க்கு இந்த அன்பேக் பண்ணுற இதெல்லாம் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். டியாங் சொல்லிவிடுவாங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படி சொல்லிடுவாங்க. ஓகே, கட் பண்ணி இப்போ கிச்சனில் தான் ஜங்குக்கு இப்போ அன்பேக்லாம் பண்ணி முடிச்சு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி டியாங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா டியாங் ஃபோனில் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டியாங்க்கு சமைக்க தெரியாது, அதனால அவங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இது பார்க்க சிரிப்பு வருது. ஜங்குக்கு இப்படி சிரிச்சுட்டு டியாங்க போய் பேக்கப் பண்ணி டியாங்கோட கண்ணத்தில் ஒரு முத்து கொடுக்குறாங்க. டியாங் அவ்வளோதான் பயங்கர ஷாக்கு பிடிச்சி ஜங்குக்கு ஒரு தள்ளு, ஜங்குக்கு போய் கீழே விழுந்துட்டாங்க. ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. டியாங் ஜங்குக் அம்மா லைனில் இருக்காங்க வீடியோ காலில் அப்படின்ற மாதிரி இப்படி மெதுவாக கத்தி பேசுறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இன்சிடென்ட்டு கையெல்லாம் தட்டி விட்டுட்டு, அந்த டெஸ்ட்டு தட்டுவாங்கல்ல, அது மாதிரி தட்டி விட்டுட்டு, அதுக்கு என்ன இப்படிதான் தள்ளி விடுவியா, நான் உன் புருஷன், அத்தை இங்கே பாருங்க உங்கள் பையன் எப்படி நடந்துக்கிறான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கிண்டலாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அம்மா ஆமாட்டே அவங்க இருந்தது இதெல்லாம், நான் உன் அம்மா தான், எனக்கு புரியுது, அதுக்குன்னு இப்படியா, முதல்ல அவர்கிட்ட சாரி கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன்ட்டு. அவங்க சாரிலாம் கேட்கல, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைக்கு குக்கிங் பண்ணுற அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு பண்ணல, எதுக்கு சாரி கேட்கணும், அவங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க, குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு சரி டாபிக் மாற்றல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, அப்புறம் எப்படி இருக்கீங்க, என்ன சமையல், அங்கே என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி பேச்சு அப்படியே மாற்றி விட்டுறாங்க. ஜங்குக்கு நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படிப்பா இருக்க, அதுக்கப்புறம் என் பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஜங்குக்கு ஆமாம் ஆண்டி, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆண்டி, ஃபேஸில் ஏதாவது எக்ஸ்பிரஷன் காமிச்சா தானே இவன் சந்தோஷமாக இருக்கானா, இல்லாட்டி நான் பண்ணுறது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட தெரில, ஒரு குட்டி ஸ்மைல் கூட பண்ண மாட்டேங்கிறான், அவன் சந்தோஷமா இருக்கானா இல்லையா எனக்கு எதுவுமே புரியல. சரி ஷாப்பிங் கீப்பிங் எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகலான்னாலும் உனக்கு க்ரௌடு அந்த நாய்ஸ் எல்லாம் பிடிக்காது, அதுவும் கூட்டிகிட்டு போக முடியல, அவங்க பையனை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே அவங்க ஆமாப்பா அப்படியே வளர்ந்துட்டான், என்ன பண்ணுறது, ஆனால் அவனை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், என் பையனுக்கு ரொம்ப நல்ல மனசு, நீ புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள டியாங்க நான் சமைச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறாங்க. உடனே அவங்க அப்படியா சமைச்சு முடிச்சுட்டு, அப்போ சரி 2 பேரும் போய் சாப்பிடுங்க. அப்புறம் ஜங்குக்கு ஒரு நாள் டியாங்க கூட்டிகிட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வைப்பா, எனக்கு டியாங்க என் பையனை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்குக்கு இதில் என்ன வார்த்தை இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ டியாங்க ஓகேனா அப்படின்ற மாதிரி டியாங்க திரும்பி பார்க்குறாங்க. டியாங்க அதுக்குள்ளே கிச்சனை விட்டு வெளில போயிடுறாங்க.
அங்கே பிடிக்கல, அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், அவங்களுக்கு பிடிக்கல, சரி அதை ஆர்கியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஜங்குக்கும் இருந்துட்டு சரி இவன் போயிட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் பாய் சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட போகிறாங்க. டைனிங் டேபிள் அவங்க உட்காந்துருக்காங்க, ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு கொண்டே வந்துட்டு ஓகே என் பொண்டாட்டி எனக்கு என்ன சமைச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அவங்கள போய் உட்காந்து என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சாப்பாடு அவங்க எடுத்து போட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக பண்ணியிருக்கேன், ஏன் நீ சாப்பிட மாட்டேங்கிற, சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வந்துட்டு சாப்பிடவே இல்லை. அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இருந்துட்டு என்னாச்சு, ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க மறுபடியும் எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லை, ஃபேஸில் எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லை, சும்மா ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு இருந்துட்டு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா, சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க வந்து அப்படியே திரும்பி அப்படியே பிளேட்டை பார்த்துட்டு அது சாரி அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு சாரி ஐபேட், ஓ என்னை தள்ளி விட்டியா அதுக்கு சாரியா அப்படின்ற மாதிரி கேட்க மறுபடியும் பதில் சொல்லு. அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்க ஜங்குக்கு புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே அதுக்கு தான் சாரி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இருந்துட்டு இதில் என்ன இருக்குது, இதுக்கு நீ சாரிலாம் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டேங்கோட கையை பிடிச்சிட்டு அவங்க அப்படியே எந்திரிச்சு நிற்க வச்சு அவங்களோட மடியில் உட்கார வச்சுட்டு டேங்கோட இடுப்பு சுற்றி அப்படி கையை போட்டு டேங்க வந்து இப்போ மடியில் உட்காந்துருக்காங்களா, அப்படி டேங்க பார்த்து ஒரே ஒரு கிஸ் கொடுத்தோன்னா நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டேங்க வந்து பதில் எதுவுமே சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க லிப்ஸையும் ஜங்குக்கோட லிப்ஸையும் கனெக்ட் மட்டும் பண்ணுறாங்க. இது எப்போதுமே ஜங்குக்கு அவங்க அதை அப்படியே கிஸ்ஸாக மாற்றி ரெண்டு பேரும் அப்படி ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் போதும் அப்படின்னு தோணும்போது டேங்க அப்படி பின்னாடி வராங்க. அப்போ வந்து ஜங்குக்கு அப்படி பார்க்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க டேங்க வந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு ஏன்டே அவங்க இது பாரு அவங்க கூப்பிடுறாங்கல்ல, உன்னை மிஸ் பண்ணுறாங்க, ஏனி உங்கள் அம்மா மிஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்க உன்னை டேங்க இருந்துட்டு அது அப்போனா அவங்களே இங்கே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு இங்கே பாரு அப்படி பண்ணலாமா, அவங்க நம்மளோட பெரியவங்க, அது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காது, நம்ம போகலாம், நம்ம போய் அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம், ஒரு தடவை தானே அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க இருந்துட்டு சொல்கிறீங்கல்ல ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு பின்னாடி மறுபடியும் டேங்க ஹக் பண்ணிட்டு ஏய் உனக்கு பிடிச்சா மட்டும் போகலாம், நான் ஒன்று ஃபோர்ஸ்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க இருந்துட்டு அது பரவாயில்ல அம்மாக்காக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்போ சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு திரும்ப ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாரு வா சாப்பிட்லாம், ஃபுட் அப்புறமா ஆறி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருந்துட்டு அப்படி எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு எந்திரிக்காத உட்காரு அப்படின்ற மாதிரி திரும்ப உட்கார வச்சுட்டு நான் உனக்கு இன்றைக்கி ஊட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு ஏன்னா நீ என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடணும், இதை தவிர வர்றது காரணம் வேணுமா என்ன, இப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்கோ காமிக்கிறாங்க. ஜங்குக்கு ஊட்டி விடுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஜங்குக்கு வந்து தேவங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு பவுட்டி லிப்ஸோட தான் சாப்பிடுவாங்க, எம்னு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. அதை வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு சிரிப்பு வருது, அவங்க சிரிக்கிறாங்க. டேங்க இருந்துட்டு இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு சாப்பிடும்போது செம்ம க்யூட்டாக இருக்கு பாரு அந்த லிப்ஸ் பவுட்டி லிப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்கோட கண்ணத்தை அப்படியே கிள்ளி விடுறாங்க. ஆனால் டேங்க அப்படி ஜங்குக்கு பார்த்து ஒரு டன் லுக் கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸ்பிரஷனில் அப்படி ஒரு லுக் கொடுக்குறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஏய் இங்கே பாரு என்னை அப்படி பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பவுட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு இப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. இது டேங்க வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க வெளியில் அதை காமிச்சிக்கல, உள்ளுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க க்யூட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க, வெளியில் காமிக்கல, அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதுல்ல, அவங்க பண்ணலை. அப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு டேங்க இருந்துட்டு சரி வாங்க சீக்கிரம் சாப்பிட்லாம், நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே ஃபேஸோட எக்ஸ்பிரஷனே மாறி போயிடுச்சு. ஆஃபீஸ் போகணுமா, இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அங்கே இருந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாவா, ஒரு வாரம் ஆச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு ஒரு வாரமா, அதுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு வாரம் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல யாருமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே அங்கே பார்த்து அங்கே நம்ம ஒரு வாரம் ஆயிடுச்சு, திரும்ப அது பண்ணலாமா, அப்புறம் இங்கே பாரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோன்னா நீயும் பிஸி ஆகிடுவேன், நானும் பிஸி ஆகிடுவேன், அதுக்கப்புறம் வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு வாரம் ஆச்சு ஏதாவது பார்த்து பண்ணலாம்ல பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜங்குக்கு என்ன கேட்குறாங்கன்னு. உடனே அவங்க வந்து அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கு இன்னமும் நார்மலாக கேட்குற மாதிரி ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக கேட்குறாங்க. உடனே அங்கே இருந்துட்டு சாப்பிடாம பண்ண முடியாதுல்ல, எனக்கு பசிக்குது, நீங்களும் நான் சாப்பிடல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான் ஜங்குக்கு அப்படியே ஐஸில் அப்படி ஸ்பார்க்கிள் ஆகுது. ஐயோ தேங்க்யூ டேங்க, ஐயோ ஆர் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி டேங்க் வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவசர அவசரமாக ஊட்டி விடுறாங்க. இவங்களும் அவசர அவசரமாக சாப்பிட்றாங்க.
பண்ண இப்போ பெட்ரூமில் தான் டேயாங் வந்து ஜங்குக்கோட மடியில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு வந்து எதுவுமே பண்ணல, அப்படியே டேயாங்கே ஒரு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. டேயாங் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே வந்து ரசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து டேயாங்கோட லிப்ஸையும் அவங்களோட லிப்ஸையும் அப்படியே கனெக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படி கிஸ்ஸாக மாறுது, கிஸ் மேக் அவுட்டாக மாறுது. அப்புறம் டேயாங் அப்படியே படுக்க வச்சுட்டு டேயாங்கோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேயாங்கோட பாடியில் எல்லா பக்கமும் மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ எல்லா பக்கமும் மார்க் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டேயாங்கோட தொடையில் வந்து இப்படி மார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேயாங் வந்து இப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. அவரை ஜங்குக்கு இருந்துட்டு என்னாச்சு ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி டேயாங்க பார்த்து கேட்க டேயாங்க இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஜங்குக்கு இருந்துட்டு சொல்லு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அது நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, அதனால கொஞ்சம் ஜென்டலாக அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பிளாங்காக இருக்குது, ஆனால் கண்ணெல்லாம் அப்படி ரெட் கலரில் சவந்துருக்கு. ஜங்குக்கு புரியுது, அதில் ஒரு பிரச்சனை இல்லை, பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ரெடி ஆகுறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட் அவங்க 2 பேத்துக்கு வந்து ரொம்ப ஜென்டலெல்லாம் போயிருக்காது. ஸோ ஆஃப் அ வேல வந்து டேயாங் வந்து இன்றைக்கி வந்து ஹார்டாக வேணும்னு கேட்க ஜங்குக்கு வந்து வேணான்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தானே ஹஸ்பண்டோட ஜாப். ஸோ அதனால் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் அவங்க 2 க்ளீன் பண்ணிட்டு அப்படி படுத்து தூங்கியிருப்பாங்க. டேயாங் வந்துட்டு இப்போ தான் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க கண்ணத்தில் யாரோ வந்து கை வச்சிருக்க மாதிரி இருக்கு. யாரோ கிடையாது, ஜங்குக் தான் ஆஃப்கோர்ஸ். அவங்க கை வச்சிருக்காங்க. அதனால் டேயாங் வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ஜங்குக்கு வந்து டேயாங் இப்படி பார்த்துட்டே படுத்திருக்காங்க பக்கத்தில். டேயாங் ஜங்குக் பார்த்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு இப்போ நீ ஓகே தானே, உனக்கு எந்த வலியும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க உன்னை டேயாங் இருந்துட்டு நான் ஓகே தான், பரவாயில்ல, ஒரு வழியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு சரி நீ எந்திரி, உனக்கு டைம் ஆகிடும், நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன், நீ ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னால ரெடியாக இருக்குது, நான் வந்து பாத்டப்பையும் கூட ரெடி பண்ணி வச்சிட்டேன், நீ வா, நான் உன்னை பாத்ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் நான் போய் மிச்ச வேலையை கொஞ்சம் இருக்கேன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் அப்படியே தூக்கிட்டு போய் பாத்டப்பில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஹாட் வாட்டர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாவம் வலிக்குள்ள அதனால செய்யறதையும் செஞ்சுட்டு சரி ஓகே போட்டு வச்சுருக்காங்க. டேயாங்க போய் படுக்க வச்சுட்டு நீ வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, டேயாங்க்கு வந்து ஒன்றா பிடிக்காது குளிக்கிறது, அதனால வந்துட்டு நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கீழே போயிட்டாங்க. டேயாங் இப்போ கட் பண்ண டேயாங் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ டேயாங்கோட லுக் இது தான். ஸோ இந்த மாதிரி ஷர்ட் பேண்ட்டில் செம்ம ஹாட்டாக வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே வாய்ப்பு வந்து டேயாங்க பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங் வந்து பார்த்துருக்காங்க, பட் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ஜங்குக்கு பார்த்தது கிடையாது. ஸோ அந்த ஆறவே டேயாங்கோட வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரகடாக அந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்துட்டு டேயாங் கிட்டே வந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு கோட்டு மட்டும் கையில் வச்சிருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கோட் மட்டும் கையில் இருக்குது, போடாமல் கையில் இருக்குது. ஜங்கு கிட்டே போயிட்டு ரெடி ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்துட்டு சரி அப்போ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் இப்படி போய்ட்டு இப்படி ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், உன்னை தனியால் அனுப்ப முடியாது, நான் ஒன்று வரேன், நான் உன்னை வந்து உன் ஆஃபீஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு பேசிட்டு ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க ரெடி ஆகிறதுக்காக. ஏன் அப்படின்னா வந்துட்டு டேயாங் இப்படி பார்த்துட்டு தனியாக விடுறதுக்கு ஜங்குக்கு மனசே இல்லை. நான் தான்டா ட்ராப் பண்ணுவேன், எனக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி டேயாங்க கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு முடிச்சிருக்கோம். ஸோ அன்றைக்கி நைட் இப்போ தான் வந்துட்டு ஜங்குக்கு டேயாங்க வந்துட்டு டேயாங்கோட வீட்டுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு டிரைவ் பண்ணும்போது ஒரு கை வந்து ஸ்டியரிங்கில் இருக்குது, இன்னொரு கை வந்து டேயாங்கோட தொடையில் இருக்குது. ஸோ தொடையை வச்சுட்டு தொடையை லைட்டாக போய் தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. ஏதோ உங்கள் வீடு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டு இப்போ டீ குக் 2 பேர் கீழே இறங்கி வராங்க. மிஸ்ஸஸ் கிம் தான், அதாவது டேயாங்கோட அம்மா தான் ஃபஸ்ட்டு வராங்க. வந்து கதவை திறந்துட்டு டேயாங்க பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரே சந்தோஷம், கட்டி பிடிச்சவங்க 2 கணத்துலையும் முத்தம் கொடுத்து என் பையனை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று உள்ளே போக அதே மாதிரி டேயாங்கோட அப்பாவும் அக்காவும் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஜங்குக்கோட எக்ஸ் ஃபியான்சி. ஸோ அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லோரும் போய் உட்காந்துட்டு பேசுகிறாங்க, சாதாரணமாக பேசி டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேயாங்க்கு தான் ஒரு மாதிரி பிடிக்கல, அந்த அட்மாஸ்பியரே பிடிக்கல, இங்கேருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க அக்கா ஜங்குக் இவங்க 2 பேரும் தான். ஏன்னா வந்து ஜங்குக்கும் அவங்க அக்காவும் வந்துட்டு ரொம்ப நார்மலாக பேசிக்கிறாங்க. அதாவது இந்த முன்னாடி வந்து இது எதுவுமே நடக்கலை, அவங்களுக்கு ஒன்று கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு, அது எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேர் பேசுகிறாங்க. மோஸ்ட்லாக வந்துட்டு அவங்க அக்கா வந்துட்டு அமைதியாக தான் இருக்காங்க, ஜங்குக்கும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா ஜங்குக்கை பார்க்குறாங்க, ஜங்குக்குமே வந்து அவங்கள பார்க்குறாங்க. நார்மலாக ஒரு எந்த விஷயமே நடக்காத மாதிரி 2 பேர் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்களா. டேயாங்க்கு இது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பிடிக்கல, எனக்கு அங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு டேயாங்கோட கையை வந்து யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்தா ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்க தான். ஸோ அவங்க கையை பிடிச்சிட்டு டேயாங்க பார்த்து என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு சரி அப்போ சாப்பிட வேண்டியது தானே, சாப்பாடுலாம் நான் அப்படியே வச்சுருக்கேன், சாப்பிடு, என்
பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்துட்டு இப்போ வந்து டேயாங் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. எல்லாருமே அவங்க அக்கா அப்பா அம்மா எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே டேயாங் வந்துட்டு இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு என்னடா புசுக்குன்னு பசிக்கலன்ட்டேன், நான் உனக்கு பிடிச்சதான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் டேயாங் வராங்கன்ட்டு டேயாங்க்கு பிடிச்சதான் அவங்க அம்மா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. டேயாங்க்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுது. ஏன்னா அவங்க அம்மா அவங்களுக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டேயாங் அவங்க அம்மா பார்த்து அம்மா தயவு செஞ்சு தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க, எனக்கு நிச்சயமானே பசிக்கல அதனால தான் சாப்பிடல, ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு எங்கே போகிற டேயாங் அப்படின்னு கேட்குறாங்க. டேயாங் இருந்துட்டு இல்லை நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே இருக்கவே இல்லை, அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் சரி ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வெளியில் வராங்க. பார்த்தா அவங்க அக்கா ரூம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அந்த மாதிரி தான் இருக்கும், விண்டோ கூட இருக்கும். ஸோ விண்டோ வெளியே பார்த்தா தெரியும் அவங்க அக்கா ரூம்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டேயாங் பார்க்கும்போது ஜங்குக்கும் அவங்க அக்காவும் நின்று பேசிட்டு இருக்காங்க அவங்க ரூமுக்குள்ள. ஜங்குக்கு வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு அவங்க அந்த பொண்ணோட முடியை வந்து அப்படி தடவி பாசமா இல்லை, சும்மா ஒரு நம்மளோட சின்ன பசங்களுக்கு வந்து தடவி கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி முடியை மட்டும் லைட்டாக தடவி கொடுக்குறாங்க. சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து அவங்க அக்கா வந்து ஜங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணுறாங்க. லைட்டாக தான், ரொம்ப அந்த ஹக்குன்னு ஹக்கு கிடையாது, சும்மா சைடாக வந்து இப்படி தடவி மீன் ஷோல்டர் தட்டி கொடுப்பாங்க ஜென்டலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹக் பண்ணுறாங்களா. இது டேயாங் கண்ணுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க கை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அவ்வளோ கோவம் வருது. அப்புறம் பேசவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்க ரூம்குள்ளே போய் அவங்க பாட்டு கதை அடைச்சிடுறாங்க. இப்போ ஜங்குக் டேயாங்கோட ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்து பார்த்தா டேயாங்க காணும். வாஷ்ரூமில் வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. சரி உள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங் வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது டேயாங் வந்து எப்பயுமே ஃபேஸ் நியூட்ரலாக தான் இருக்கும், ஓகேவா. அவங்க ஃபேஸ் எந்த எக்ஸ்பிரஷனும் எப்பவுமே தெரியாது. அதனால இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ கோவம் இருக்கு. உள்ளுக்குள்ளே போய் மிரரை வந்து அப்படி பஞ்ச் பண்ணி உடச்சிடலாமா அப்படின்லாம் அவங்களுக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி பொறுமையாக இருக்காங்க. யூஸ்வலாகவே அவங்க வந்து ரொம்ப பொறுமைசாலி தான். ஆனால் இன்னைக்கு என்னமோ வந்துட்டு ரொம்ப 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 கோவம் வருது. அதை வெளியில் காமிக்கவும் மாட்டாங்க, அப்படி உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு டேயாங் வந்தது பார்த்ததுக்கு அப்புறம் ஓ வந்துட்டியா வா, அப்பா அம்மா 2 பேரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பல, டைம் ஆச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் எதுவுமே பதில் பேசவே இல்லை. அவங்க பாட்டுக்கு ரூம் விட்டு வெளில போயிடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே டேயாங்கே பார்க்குறாங்க. கன்ஃபியூசிங்காக பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு திடீர்னு, ஐயோ இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து யோசிச்சுட்டு அவங்க அப்படி வெளில வராங்க. இப்போ கட் பண்ணால் டேக்குக்கோட வீட் தான். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு டேகுக்கு அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜங்குக்கு இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வெளியில் வராங்க. வந்து பார்த்தா டேயாங் வந்து பெட்டில் உட்காந்துட்டு சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு போய் பக்கத்தில் படுத்துட்டு டேயாங்கே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போதான் இந்த வேலை பார்க்கணுமா, எனக்கு தூக்கம் வருதே. அப்போ தூங்க வேண்டியதானே. இல்லை எனக்கு நீ இல்லாமல் எப்படி தூக்கம் வரும், நீ வா எனக்கு அப்போ தான் தூக்கம் வரும். தூங்குங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பார்த்தா தெரியலையா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. சரி அப்போ வேலை பாரு, அட்லீஸ்ட் உன் கையாவது கொடுணும், உன் கையை பிடிச்சிட்டு படுத்து தூங்கிக்கிறேன். இன்னும் விளையாடுறீங்களா, பார்த்தா தெரியல, நான் முக்கியமான வேலையில் இருக்கேன், இதை வச்சுட்டு படுத்து தூங்குங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓ சாரி அப்படின்ற மாதிரி ஜங்குக்குன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து அது அந்த அந்த கோல்டு டோனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். டேயாங் இப்படி பொசுக்குன்னு சொல்லுவோம், சங்கட்டமாக போயிடுது. சாரின்ற மாதிரி மெதுவாக சொல்லிட்டு அவங்க படுத்துட்டாங்க. ஜங்குக்கு மெதுவாக தான் சொல்லியிருப்பாங்க, டேயாங் காதில் விழுந்திருக்கும். உடனே ஜங்குக்கு வந்து படுக்க டேயாங் வந்துட்டு தயவு செஞ்சு படுத்து தூங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்துட்டு அவங்க வேலையை இப்படி கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கா அப்படி கண்ணீர் வந்துடுச்சுப்பா. அவங்க சின்ன குழந்தை மாதிரி தானே, அவங்க அப்படியே அழுதுட்டு இப்போ எடுத்துருக்காங்க. டேயாங்க்கு தெரியாது, ஜங்கு கழுகிறதுலாம் டேயாங்க்கு தெரியாது. ஒரு மிட் நைட் ஆகுது டேயாங் வந்து வேலையை முடிக்கிறதுக்கு. டேயாங் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாங்க, அவங்க கவனிக்க கூட இல்லை. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே படுத்து வச்சுட்டு அவங்க படுத்துடுறாங்க. ஆனால் வந்து ஜங்குக்கு வந்து எப்பயுமே ஹக் பண்ணிட்டு தானே படுப்பாங்க. இங்கே வந்து ஜங்குக்கு அப்படி திரும்பி முதுகு பார்த்த மாதிரி 2 பேர்த்தோட முதுகு, ஜங்குக்கு ஃபேஸ் வந்து டேயாங்கோட முதுகு ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி அந்த சைடு திரும்பி இப்படி படுத்துட்டாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்க்கு தெரியாது, ஜங்குக்கு இன்னும் தூங்கலை, அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. டேயாங் வந்து ஜங்குக்கு தூங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்க படுத்து தூங்குறாங்க. ஜங்குக்கு இது பார்க்கவும் இன்னும் ஹர்ட் ஆகிடுது. அவ்வளோதான், அன்னைக்கு அந்த நைட்டோட சரி அப்படியே எல்லாமே அப்சைட் டவுனாக மாறிடுச்சு அவங்க லைஃப்பில். ஜங்குக்கு வந்து அவங்களே வந்து டேயாங்க விட்டு தள்ளி இருக்கு. ரொம்ப வந்து கிரிஞ்சியாக இருக்குமோ, ரொம்ப இப்போ கிட்ட ஓட்டிட்டு அவனை டென்ஷன் படுத்துறோமோ, உனக்கு பிடிக்கலையோ இது. ஏன்னா டேயாங்கோட நேச்சர் வந்து ஜங்குக்கு தெரியும். ஸோ எனக்கு அது பிடிக்கல. அப்போ வந்துட்டு கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது தான் வந்து நல்லது. அப்போ தான் வந்து டேயாங்க்கு வந்து அவங்களுக்கு சீக்கிரம் வெளுத்து போகாது, தளிச்சு போகாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டேயாங் கிட்டே அதுக்கப்புறம் போயிருக்கவே மாட்டாங்க. 24 மணி நேரமும் அவங்களுக்கும் வேலை இருந்திருக்கும். அவங்கள எவ்வளோ தூரம் பிஸியாக வச்சுக்க முடியுமோ அப்படி தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஜங்குக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் டேயாங்கோட ஒரு சின்ன சின்ன விஷயம், டேயாங்கோட லிப்ஸாக இருக்கட்டும், டேயாங்கோட அந்த ஹக் பண்ணும்போது இந்த வார்ம்னஸ், அவங்களோட அந்த மேலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு வாசம் எல்லாமே
எல்லாமே 24/7 அவங்க மண்டக்குள்ள அது மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. அதனாலே ஜங்குக்கு வந்துட்டு டேயாங்கை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஒர்க் வந்து அவங்க இன்னுமே அதிகமாக வேலையை இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு டேயாங்கை பார்த்தா டேயாங் வந்துட்டு அவங்க அதை விட உடஞ்சி போயிட்டாங்க. இன்னும் வந்து நம்மகிட்ட ஜங்குக்கு வந்து நம்மளை பிடிக்கல போல, அக்காவை தான் பிடிச்சிருக்கு போல, அதனால தான் வந்துட்டு இப்படி தள்ளி போகிறாங்க, விலகி போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. டேயாங்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திடீர்னு இப்படி ஒட்டிகிட்டே இருந்த ஆள் வந்துட்டு திடீர்னு கிட்ட கூட வரல, தொடக்கூட இல்லை அப்படின்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட ஜங்குக்கு வந்து காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிடுவாங்க. அதேமாதிரி மிட் நைட் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ வீட்டில் இருக்க நேரமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. டேயாங்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு மண்டக்குள்ள இதை ஓடிட்டுருக்கு 24 மணி நேரமும். நம்மளை பிடிக்கல, அக்காவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு மண்டக்குள்ள ஓடிட்டுருக்கு. அவங்க அந்த டென்ஷன்லாம் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. 2 பேருமே ஒர்க் வச்சு அவங்க 2 பேர்த்தையும் பிஸியாக வச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு மாதம் ஓடி போயிடுச்சு. இப்போ 1 மாதத்துக்கு அப்புறம் டேக்குக் 2 பேரும் டேயாங்கோட அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. எப்படின்னா வந்துட்டு டேயாங் வந்துட்டு ஒரு பெரிய டீல் வந்து முடிச்சிருக்காங்க. அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறது விதமாக, செலிப்ரேட் பண்ணுறது விதமாக அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் ரிலேட்டட் அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து அங்கே தான் இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணு மட்டும் அப்பப்போ டேயாங் கிட்ட போயிட்டு வருது. ஏன்னா டேயாங் இன்னைக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. நல்ல ஒரு டர்ட்டில் நெக் டிஷர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே நீ வரைக்கும் ஒரு பெரிய ஓவர் கோட் மாதிரி போட்டிருக்காங்க. பிளாக் கலர், ஃபுல் பிளாக்கு, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. அதுவும் உங்கள் ஃபேஸ் வந்து கோல்டாக ஸ்ட்ரிக்ட் அப்படி தான் இருக்குமா, செம்ம கூலாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, மேன்லியாக இருக்காங்க. ஜங்குக்கு இங்கேருந்து அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பார்க்கும்போதே வந்து டேயாங் கிட்ட போய் இப்படி கட்டி பிடிச்சிக்கணும், கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் முடியாது இல்லையா, ஏக்கமாக பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு மண்டைக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இன்னும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லலை, டேயாங்க்கு கங்க்ராச் பண்ணலை. சரி இது சாக்கா வச்சுட்டு இப்போ பேசலாம் அப்படின்ற மாதிரி மண்டக்குள்ள தோணுது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேயாங்கை பார்த்துட்டே போய் யார் மேலேயும் மோதி ஜூஸ் வந்து உங்கள் ஷர்ட் மேலே கொட்டிடுது ஃபுல்லாக. அச்சோ மிஸ்டர் ஜியோன், சாரி தெரியாமல் கொட்டிடுச்சு. ஐயோ அது பரவாயில்ல சார், இருக்கட்டும், நான் தான் ஏதோ பார்க்காம கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜூஸ் சார் கேட்கவும் ஜங்குக்கு திரும்ப சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ஜங்குக்கோட மாமா தான் டேயாங்கோட அப்பா அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்து இப்படி ஜூஸ் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்துட்டு எங்கே டேயாங் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி டேயாங் வர சொல்லி கூட்டிகிட்டு போ மாப்பிள்ளை, உள்ள கூட்டிகிட்டு போ, அவருக்கு வேறு ஷர்ட் கொடு, வாஷ் பண்ண கொடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. டேயாங்கா ஜங்குக்கு கூப்பிட்ட உடனே ஜங்குக்கு வந்து டேயாங்கு கூப்பிட்டேன்னு எங்கள் மனசில் படப்படன்னு நடிச்சுக்குது வேணாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. டேயாங்கோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் டேயாங் அவங்களோட ஷர்ட் எடுத்து ஜங்குக்கு கொடுக்குறாங்க. ஜங்குக்கு தேங்க்ஸ் சொல்லி வாங்கிட்டு ஜங்குக்கு போட்டிருந்தாங்க இல்லையா அந்த ஜூஸ் கொட்டின ஷர்ட்டை வந்து அப்படி ரிமூவ் பண்ணுறாங்க. இங்கே ஜங்குக்கு ஷர்ட் ரிமூவ் பண்ண பின்ன டேயாங்க்கு இங்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகுது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டேயாங் வந்துட்டு ஏன் அங்கே நின்றுட்டு இருக்காங்கன்னா ஜங்குக்கோட ஷர்ட்டை வாஷ் பண்ணணும்ல, அது வந்து அழுக்காயிடுச்சுல, அதனால வாங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக ஷர்ட் ரிமூவ் பண்ணி டேயாங் கையில் கொடுக்கவும் டேயாங்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அந்த மண்டக்குள்ள வந்து அவங்களோட ப்ரைவேட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு போகுது. ஒரு நிமிஷம் ஜங்குக்கான அந்த பில்டு பாடி இருக்கும்ல, 6 பேக், அதெல்லாம் பார்க்கும்போது டேயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது, பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. ஆனால் பாவம் டேக்குக்கு 2 பேத்துக்கும் தெரியல. அங்கே இன்னொருத்தவங்களும் வந்து அவங்க ஜங்குக்கு நின்று வாய் பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அப்போ தான் வந்துட்டு டேயாங்கோட அக்கா இருக்காங்கல்ல, இவ்வளோ வெல் பில்ட் பாடி, அந்த டேட்டூ செம்ம ஹாட்டாக இருக்கானே, எனக்கு இதெல்லாம் தெரியவே செய்யாதே. நான் அவன் வெளியில் நடந்துக்கிறத வச்சு குழந்த மாதிரி தான் இருப்பான்னு நினச்சா இப்படி இருக்கான். பக்கா டேடி மெட்டீரியல். சத்தியமாக எனக்கு இது தெரியாது. தெரிஞ்சிருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு நோ சொல்லியிருக்க மாட்டேன். டேயாங்கா கொடுத்து வச்சவன் தான்டா, எங்கேயோ மச்சம் இருக்கு டேயாங்கா. ஆனால் ஒரு நிமிஷம், ஜங்குக்கு என்ன தானே பிடிக்கும், என்ன தானே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அவனுக்கு என்ன பிடிக்கும், அப்படிதான் கொஞ்சம் அந்த ஃபேண்ட்டையும் கழட்டு, நான் பார்க்கணும், எனக்கு ஒன்று முழுசாக பார்க்கணும், கழட்டு அப்படின்ற மாதிரி. டேயாங்கோட அக்கா வந்து பின்னாடி டேகுக்கு 2 பேத்துக்குமே தெரியாமல் தூரத்து நின்றுட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணை சிமிட்டு கூட இல்லை, அப்படி போய் கண்ணை பொழந்துட்டு வாய் பொழந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க ஜங்குக்க. டேயாங்கா பரவாயில்ல இருக்கட்டும், கூட நானே வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து டேயாங்கிட்ட ஷர்ட் கேட்க டேயாங்க இருந்துட்டு இல்லை அது பரவாயில்ல இருக்கட்டும் நானே வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே ஜங்குக்கு இருந்துட்டு பேபி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் ஜங்குக்கு இன்னைக்கு தான் இப்படி கூப்பிட்றாங்க. டேயாங்க அப்படி திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு அது வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க இருந்துட்டு
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜங்குக்கு வந்து டேங்கோட கையை பிடிச்சி கிட்ட எழுதிட்டு டேங்க வந்து அப்படி இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க, பயங்கரமாக ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டாக. ஆனால் டேங்க வந்து திரும்ப பதில் ஹக் பண்ணலையா அப்படின்னு ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடுது. அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டு என்ன நீ ஹக் கூட பண்ண மாட்டல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கேட்குறாங்க. டேங்கோட ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை, எமோஷன்லெஸ்ஸாக இருக்குது. அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பதில் கூட எதிர்பார்க்கல, இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு முன்னாடிலாம் வந்து டேங்கோட கண்ணில் அவ்வளோ லவ் இருக்கும் ஜங்குக்காக. ஆனால் இப்போ டேங்கோட கண் ரொம்ப எம்டியாக இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை பார்க்கும்போது நினைக்கும் போது ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களே அறியாமல் அவங்க கண்ணில் கண்ணீர் வந்துடுது. உடனே துடைக்கிறாங்க. ஏன்னா அப்படின்னு பின்னாடி குரல் கேட்குது, ஜங்குக்கு அப்படின்னு யாரும் கூப்பிட்ற மாதிரி குரல் கேட்குது. உடனே டக்குன்னு கண்ணை தொடச்சிக்கிறாங்க. டேங்கோ இங்கேருந்து கிளம்பி ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க. அது வந்து டேங்கோட அக்கா தான். ஹாய் ஜங்குக் அப்படின்ற மாதிரி டேங்கோட அக்கா வந்து பேசுவோம். ஜங்குக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்திருக்கும்ல. சரி என்னதான் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுனால அந்த பெயின் எல்லாம் மறைச்சிட்டு ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்ல அவங்க வந்துட்டு டேங்கோட அக்கா வந்து சொல்கிறாங்க, ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ஹஸ்பண்ட், நிஜமானுமே சூப்பராக பண்ணியிருக்கா, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ, நீங்கள் எல்லாத்தையும் உன்னால் இது கூட பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது முழுக்க டேங்கோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான், அவனோட சக்ஸஸ் மட்டும்தான், இது என் பாட்டில் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல உடனே டேங்கோட அக்கா இருந்துட்டு அது கரெக்டு தான், ஒரு நிமிஷம் இருங்க, உங்களை பார்த்தா ஏதோ சரியில்லாத மாதிரி தெரியுது, எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு என்னதான் உள்ளுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் வெளியே சிரிச்சுட்டு ஓகே தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேங்கோட அக்கா இருந்துட்டு உங்களை பார்த்தாலே தெரியுது ஏதோ சரியில்லைன்னு தெரியுது, கம்மான் ஜங்குக் என்கிட்ட சொல்கிறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள், டேங் தானே காரணம் அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. தேர்ட் பர்சன் கிட்ட எப்படி பண்ணாட்டி விட்டு கொடுப்பாங்க, அப்பெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதனால ஜங்குக்கோட கண்ணு லைட்டாக கலங்குது. உடனே டேங்கோட அக்கா தான் இருந்துட்டு இந்த பாருங்க ஜங்குக்கு, உங்கள் 2 பேத்துக்குள்ளே இன்டர்ஃபேர் ஆகிறதுக்கு எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, நான் பண்ணவும் கூடாது, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு சே திஸ். எனக்கு வந்து எனக்கு தெரியும் என்னோட தம்பி பற்றி நல்லாவே தெரியும், ரொம்ப கோல்டான நேச்சர், இப்போ பார்த்தாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவான், இப்படி தான் இருப்பான், அதனோட நேச்சர் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்று டேங்கோட அக்கா இருந்துட்டு அது ஜங்குக்கு நீங்கள் லாஸ்ட் மந்த் எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தீங்கல்ல, அப்போ வந்து அவன் உன்னை என்கிட்ட சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு சொன்னானா, என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாங்க. உடனே டேங்கோட அக்கா இருந்துட்டு அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உங்களை ஹர்ட்டிங்காக இருக்கும் ஐ நோ, பட் ஸ்டில் ஹேவ் டு சே இல்லை, அவன் சொன்னான் ஐம் ஸோ சாரி டு சே திஸ், ஆனால் ஹீ டசன்ட் லைக் யூ இன் பெட், நீங்கள் வந்து அவனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது இல்லையா. ஜங்குக்கு இங்கே செம்ம ஷாக்கு, அப்படியே மூச்செல்லாம் வந்து அன்னிவனாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அவங்க அக்காவை பார்த்து அப்படியா சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மூச்சு சரியாக விட முடியல. ஒன்றுட்டு அவங்களோட அக்கா இருந்துட்டு ஸோ சாரி ஜங்குக், இது உங்கள் 2 பேர்த்தோட ரொம்ப ப்ரைவேட்டான விஷயம் தான், பட் ஸ்டில் அவன் என்கிட்ட வந்து சொன்னா இல்லையா, நீங்கள் 2 பேரும் உட்காந்து இதை பற்றி பேசியிருந்துருக்கணும், எனக்கு தெரியும் அவன் பேசியிருக்க மாட்டான் அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தலையாச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்துட்டு எங்களோட அக்கா அப்படி கண்டினியூ பண்ணுறாங்க, எனக்கு தெரியும் அவனோட நேச்சரே அப்படி தான், புசுக்குன்னு வெளியில் வந்து பேசிட மாட்டான், அவன் என்கிட்ட தெளிவாக சொன்னான் அவனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான், அவங்களை லவ் பண்ணுறான், பட் யூ ஆர் நாட் குட் அட் பெட் இல்லை, ஸோ அவங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகலையா, இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், அதனால தான் உங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை பற்றி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பேசுறது பெட்டர். வேண்டாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு தனியாக இருக்கணும், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து உடனே வந்து வெளியில் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு முடியல, மூச்சு விட முடியல, பட் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ தனியாக இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஜங்குக்கு அவ்வளோதான், அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போய் அழுது பேனிக் அட்டாக் வந்து நெஞ்சு கீழே பிடிச்சிட்டு கீழே மயக்க மட்டும் விழுந்திருப்பாங்க. இப்போ கட் பண்ணால் ஜங்குக்கு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள ரூம்குள்ளே இருக்காங்க. வெளியில் டேயாங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஜங்குக்கோட அப்பா அம்மா எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ ஒயின்ன்ற மாதிரிங்க டேயாங்கோட அக்கா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் தெரிஞ்சால் கொன்னே போட்டுருவாங்களேன்ற மாதிரி பயமாக இருக்குது. டேயாங் வெளில தான் நின்றுருக்காங்க, ரொம்ப சைலண்டாக நின்றுட்டுருக்காங்க, கண்ணில் கண்ணீர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால்
ரொம்ப வருத்தம் இருக்குது. அவங்களுக்கு காமிக்க தெரியாதுல்ல, அவங்க அப்படித்தான். அதனால வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் வெளியே நின்றுட்டு கல் மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. அதே ஜங்குக்கோட அம்மாவை பார்த்தா அவங்க வந்து ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. டாக்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெளில வராங்க. வெளில வந்துட்டு சொல்கிறாங்க இப்படி பேனிக் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே ஷாக்கு. டாக்டர் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க, அவருக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்குங்க. இவ்வளோ நாள் கவனிக்காமல் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவரோட மெடிக்கல் கண்டிஷன் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தானே, அவங்க ரொம்ப சென்சிட்டிவ்னு தெரியும் தானே, அவர் கவனமாக பார்த்துட்டு இருந்திருக்கணுமா இல்லையா? அவருக்கு என்ன பிரச்சனை ஏது என்னன்னு கேட்டுட்டு இருந்திருக்கணும்ல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்திருக்காரு, அவரை பற்றி நீங்கள் கேர் எடுத்துக்கிறதே இல்லையா அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து கேட்க எல்லாத்துக்குமே என்ன பதில் சொல்லணும் ஒன்றுமே புரியல. பட் இட்ஸ் ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகிட்டாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க, அப்படி நடந்தால் அவர் உயிருக்கு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இவங்க ஜங்குக்கோட அம்மா தான் இருந்துட்டு, கடவுளே என் பையனுக்கு மட்டும் ஏதாவது நான் இருந்துச்சுன்னா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், என் பையன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கமாக நின்று அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அப்போ தான் வந்து கரெக்டாக டேயாங்கோட அக்கா வந்து பேசுகிறாங்க. பேனிக் அட்டாக்கா ஜங்குக்கா? அதுக்குள்ளையா? இப்போதானே 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆச்சு, என் தம்பிக்கும் அவருக்கும் சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னாச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே. டேயாங் கூட வாழ்ந்து ஒரே மாசத்துல பேனிக் அட்டாக் வர அளவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளோ ஜங்குக்கோட அம்மா போய் இப்படி டேயாங்கோட கையை பிடிச்சிடுறாங்க. எல்லாருமே டேயாங்க பார்க்குறாங்க. ஜங்குக்கோட அம்மா போய் டேயாங்கோட கையை பிடிச்சிட்டு, இங்கே பாருப்பா, நீயும் என்னோட பையன் மாதிரி தானே, உங்கள் 2 பேத்துக்குள்ள எல்லாம் சரியாக தானே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லையே, என் பையனை பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் இன்னசென்ட், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் குழந்தை, உங்கள் 2 பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே, எதுவும் இல்லைல்ல, நீங்கள் நான் சந்தோஷமாக தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கையை பிடிச்சிட்டு கேட்குறாங்க. டேயாங்க்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவங்க இருந்துட்டு மிஸ்ஸஸ் ஜியான் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, அப்படி தான் சொல்கிறாங்க. ஒன்று வயன் இருந்துட்டு, எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து டேயாங்கோட நேச்சரால தான், அவன் கோல்டாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் மூஞ்ச காமிக்கிறதுனால தான் இப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டேயாங்கோட அம்மா இருந்துட்டு, ஜி நீ வாய் மூறியா இல்லையா, அடி ஒன்று அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க கத்த. உடனே டேயாங்கோட அக்கா இருந்துட்டு, என்னம்மா என்ன ஓவராக பேசுகிறீங்க, நான் உண்மையை தான் நான் சொல்கிறேன், இவனோட நேச்சர் அப்படி தானே, இவன் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பாசமாக நடந்துக்கணும் எதுவுமே தெரியாது. ஜங்குக்கு வந்து அவர் ரொம்ப இன்னசென்ட், அவருக்கு வந்து லவ் கொடுக்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும், இவனுக்கு அதெல்லாம் கொடுக்க தெரியுமா? அதில் ஒன்றும் கொடுக்க தெரியாது. மூஞ்ச காமிச்சு பேச தான் தெரியும், ஒரு வார்த்தையாவது ஒழுங்காக பேச தெரியுமா? ஒரு 4 நல்ல வார்த்தை ஸ்வீட்டாக நல்ல வார்மிங்காக ஏதாவது ஒன்று சொல்ல தெரியுமா? தெரியாது. எப்போ பார்த்தாலும் நல்ல மூஞ்சி வேறப்பா வச்சுட்டு என்னமோ கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பான். இப்படி இருந்தால் யாருக்குமா பிடிக்கும்? இப்போ பார்த்தாலும் ஒர்க்கில் சக்ஸஸ் ஆகி என்ன பிரயோஜனம்? ஃபுல்லாக ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜங்குக்கு பார்த்துக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இது மட்டும் நான் மட்டும் ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா நான் அப்புறம் அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எடி உனக்கு அவ்வளோதான் மரியாதை, வாய் மூடு அப்படின்ற மாதிரி டேயாங்கோட அம்மா வந்து திட்டியை வாய் மூட வச்சிடுறாங்க. இப்போ கட் பண்ணால் ஜங்குக்கு வந்து எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே அவங்க ஃபஸ்ட்டு வந்து கேட்டது வந்து டேயாங்க தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கோட அம்மா இருந்துட்டு, நீ ரெஸ்ட் எடு, இப்போ ரெஸ்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடம்பிடிச்சு ஜங்குக்கு வந்து தூங்க வச்சிருப்பாங்க. ஜங்குக்கு படுத்து தூங்கியிருப்பாங்க. அப்புறம் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா அவங்க சாப்பாடு கொஞ்சம் ஊட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து சாப்பிடும் அப்படின்னா வந்து அவங்க டிமாண்ட் வச்சிருப்பாங்க, எனக்கு டேயாங்க வந்து நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வரணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு டேயாங்கையும் உள்ளே வர சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து டேயாங் வந்து கரெக்டாக உள்ளே வராங்க. ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்காங்கன்னா அந்த பெட்டில் சாஞ்ச மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. டேயாங் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே ஜங்குக்கு இருந்துட்டு, வா டேயாங் உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு சேர் ஒன்று இருக்குது, பக்கத்தில் ஸ்டூல் இருக்கும்ல அது இருக்குது, ஸோ அங்கே உட்கார சொல்கிறாங்க. டேயாங்கும் போய் உட்காடுறாங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு, பெய்ய ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதனால சத்தம் வர கேட்டுகிட்டே இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், ஓகேவா? இக்னோர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கதையை கண்டினியூ பண்ணலாம். சாரி டேயாங்கா, நான் உன்னோட டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறல, உனக்கு நிறைய வேலை இருக்கும் என்னால். ஐயோ ஜங்குக், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேயாங்கோட கையை பிடிக்கிறாங்க. இந்த டேயாங் வந்துட்டு, இல்லை நான் தான் சாரி கேட்கணும், நான் தான் சாரி, நான் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்லி உன்னை ஜங்குக்கு இருந்துட்டு, அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள டேயாங் வந்துட்டு, ப்ளீஸ் நான் கொஞ்சம் பேசட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு இருந்துட்டு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பவுட் லிப்ஸ் வச்சுக்கிறாங்க. டேயாங் வந்து அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு, சரி ஜங்குக்கு, எனக்கு இந்த சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது, நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். உங்களுக்கு அப்புறம் எங்கள் அக்காவுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அவங்க 2 பேத்துக்குள்ள நடுவில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படிலாம் கிடையாது ஜங்குக், இருங்க நான் பேசிக்கிறேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு எங்கள் அக்காவை தான் பிடிச்சிருக்கு, எங்கள் அக்காவுக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேங்க, நடுவில் நான் எதுக்கு இருந்துக்கிட்டு, அதோடும் எனக்கு இப்படி பாசமாக பேசி உங்களை பத்திரமா பார்த்துக்க அது எதுவுமே எனக்கு வரல, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட அன்பாக எனக்கு பேச தெரில,
அது அப்படி இருக்கும்போது நான் உங்களை விட்டு விலகி போகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கோட ஃபேஸ் பிளாங்காக இருக்குது. ஆனால் இப்போ தான் டேயாங்கோட கண்ணில் அப்படி கண்ணீர் இப்படி கொட்டுது, கண்ணீர் கொட்டுது, ஃபேஸ் அப்படியே பிளாங்காக இருக்குது. அந்த ஜங்குக்கு வந்து அப்படியே டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங்க இருந்துட்டு அதனால் நான் பேசுகிறேன், நான் நம்ம அப்பா அம்மா கிட்டே பேசுகிறேன், இந்த மாதிரி அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நம்ம 2 டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இரு 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 என்ன பேசுகிறட்டே அங்கே பார்த்து தெரிஞ்சுதான் பேசுறியா? யோசிச்சு பேசு, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. டிவோர்ஸ் பைத்தியமா உனக்கு? ஜங்குக், நீங்கள் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு. பொய் சொல்லாதீங்க ஜங்குக், நான் அன்றைக்கி பார்த்தேன் நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நின்னதையும் உங்களை சிரிக்க வச்சதையும். அவளால தான் உங்களை சிரிக்க வைக்க முடியும், என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்ல உடனே ஜங்குக் இருந்துட்டு கரடி நான் சொல்ல வரது ஒரு நிமிஷம் கேளு, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கோட கண்ணிலே அப்படி தாரையாக கண்ணீர் கொட்டுது. ஆனால் டேயாங்க ஜங்குக் சொல்கிறது கேட்குற மாதிரியே தெரில. அவங்க மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மாறிட்டீங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன என்கிட்ட கூட வரல, உங்கள் சுண்டு வரல் கூட என் மேலே படலை, என்னை ஹக் பண்ணல, கிஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து சொல்கிறாங்க. ரூடாக தான் இருக்குது வாய்ஸு, ஆனால் வந்து அந்த ரூட்னஸ்க்கு பின்னாடி அந்த டேயாங்கோட எமோஷன் வந்து ஜங்குக்கு புரியுது. டேயாங் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு பியர் இங்கே பாருங்க ரெடி, நான் சொல்ல வரது மட்டும் ஒரே நிமிஷம் நீ கேள, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹக், நான் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பிடிக்கல, நான் ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச், நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன், வேறு யாரையும் கிடையாது, போதுமா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. டேயாங் அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரோஸ் ஆகிட்டாங்க. ஜங்குக்கு வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. டேயாங் ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரோஸு. அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு ஒரு நிமிஷம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரதுன்றதை மட்டும் ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசு. அன்றைக்கி ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, உன்னை ரொம்ப நேரமாக ஆளை கண்ணணும், உன்னை தேடிட்டு தான் ரூம் பக்கம் வந்தேன். அப்போ வரும்போது தான் உங்கள் அக்காவா என்கிட்ட வந்து அவள் என்கிட்ட சாரி கேட்டா, அழுதா என்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிவிட்டு தெரியாமல் பண்ணிவிட்டேன்னு மன்னிச்சிருங்கன்னு கேட்டா. எனக்கு மன்னிக்க அப்படிலாம் இல்லை, எனக்கு உங்கள் அப்பா பார்க்கும்போது அவரும் இருந்தாரா, சரி எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, சரி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரூமில் போய் 2 பேர் வந்து பேசிகிட்டு இருந்தோம், சும்மா ஜென்ரலாக தான் பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் அழுதான், நான் அவளை கன்சல்ட் பண்ணேன், நான் அவளுக்கு ஆக்சுவலாக நான் தேங்க்ஸ் சொன்னேன். அவள் விட்டுட்டு போனதுனால தான் நீ என் லைஃப்பில் வந்த, நீ எனக்கு கிடச்ச, அதுக்காக நான் அவளுக்கு தேங்க்ஸ் தான் சொன்னேன். இப்போ வந்து நான் அவகிட்ட வந்து பேசாமல் மூஞ்சி திருப்பிட்டு வந்துடலாம், ஆனால் உன்னோட அக்கா தானே, காலம் முழுக்க நான் அவளை நேரில் பார்க்கணும் தானே, ஸோ இந்த விஷயத்தை இதோடு முடிச்சுக்கிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் நான் அவகிட்ட சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு வந்தேன், அவ்வளோதானே ஒழிஞ்சு வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் அந்த ஹக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஹக்கு மட்டும்தான், வேறு எங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒன்றுமே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் கிட்ட வராததுக்கு காரணம் ஒருவேளை உனக்கு பிடிக்கலையோ தான், நான் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கேன், இப்போ பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருக்கேன், அது உனக்கு பிடிக்கலையோ அப்படின்னு நினச்சி தான் நான் உங்ககிட்ட வரல, அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி பேசி முடித்த உடனே திரும்ப ஜங்குக்கு மூச்சு வந்து ஹெவியாக வாங்க ஆரம்பிக்குது. திரும்ப மூச்சு திணறல் வருது. ஜங்குக்கு மறுபடியும் நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. டேயாங் நெஞ்சு போய் ஜங்குக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு ஓகே கிடையாது. திரும்ப மறுபடியும் பேனிக் அட்டாக் வருது. திரும்ப வந்து மூச்சு திணறல் வருது. டேயாங் வந்து உடனே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி பட்டன் இருக்கும்ல, ஒரு ரூம்லேயும் இருக்கும், அது அமுக்குனா உடனே டாக்டரும் நர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துருவாங்க. அது டேயாங் வந்து அமுத்திட்டு அப்புறம் வந்து வெளியில் போகலாம், டாக்டர் போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து டேயாங் கையை பிடிச்சிட்டு டேயாங் இங்கே பாரு போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூச்சு வாங்கிட்டு சொல்கிறாங்க. டேயாங் வந்து நான் இங்கே போகல, நான் இங்கே தான் இருக்கேன், மூச்சு விடுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி ஜங்கு கிட்ட சொல்ல. நான் ஜங்குக்கு வந்து மூச்சு இழுக்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு வரல. டேயாங்க பார்த்தீங்கன்னா டேயாங்கோட ஃபேஸ் பிளாங்காக இருக்குது, வாய்ஸில் அந்த ஒரு கேர் அதெல்லாம் கிடையாது. ஆனால் டேயாங்கோட கண்ணில் மட்டும் கண்ணீர் தாரையாக கொட்டுது. அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு அது காமிக்க தெரியல, அவ்வளோதான். உடனே ஜங்குக்கு பார்க்க டேயாங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. உடனே ஜங்குக்கு டேயாங்கோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டே இருக்காங்க. டேயாங் வந்து அப்படி ஜங்குக்கோட ஷோல்டர் அந்த பின்னாடி கழுத்து இருக்கும்ல, ஸோ அது அப்படி பிடிச்சிட்டு டேயாங்கோட லிப்ஸையும் ஜங்குக்கோட லிப்ஸையும் அட்டாச் பண்ணுறாங்க. அப்புறம் கிஸ் பண்ணுறாங்க. 1 மாதம் ஆயிடுச்சு சரியா. 1 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஜங்குக்கு வந்து அந்த பெட்டல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சாஃப்டான லிப்ஸை வந்து கிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்கு. இந்த ஜங்குக்கு எப்படி விடுவாங்க? அப்படியே டேயாங்கோட கையை பிடிச்சிருந்த கை இப்போ டேயாங்கோட லிப்ஸுக்கு போயிடுச்சு, இந்த கழுத்துக்கு போயிடுச்சு. கழுத்தை அப்படியே பிடிச்சிட்டு டேயாங்க இன்னும் கிட்ட இழுத்து அப்படியே வந்து அவங்களோட பாட்டம் லிப்ஸ் அப்படியே சக் பண்ணி இழுத்து பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க டேயாங்க. ஸோ அது அந்த கிஸ்ல தெரியுது. டேயாங்க வந்துட்டு ஜங்குக்கு
அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடி வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்கு விடுற மாதிரி தெரியல. அப்போ தான் கரெக்டாக வந்து டோரும் ஓப்பன் ஆகுதுன்னு டாக்டர்லேருந்து அங்கே ஜங்குக்கோட அம்மா எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. அவங்க பார்க்கும்போது இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுது. அவங்க போய் டாக்டரை பார்த்து, சாரி டாக்டர், ஏதோ தெரியாமல் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, நானும் அப்படி தான் நினைக்கிறேன் மிஸ்டர் ஜியோ, நீங்கள் ஓகே தானே அப்படின்ற மாதிரி டாக்டர் இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கணும்ல. அவர் கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு, நான் ஓகே தான் டாக்டர், என்னை பார்த்தா ஓகே இல்லாத மாதிரியா இருக்கு, நான் டபுள் ஓகே தான், அது தெரியாமல் நான் தான் அமுத்திட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டாக்டர் இருந்துட்டு, இட்ஸ் ஓகே, உடம்பு பார்த்துக்கோங்க, ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் எதுவும் எடுத்துக்காதீங்க, மற்றபடி இல்லாமல் சரி பேர் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு, தேங்க்யூ டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி போயிட்டாரு. இப்போ டேயாங்கு ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கோட அம்மா ஜங்கு கிட்ட போயிட்டு, நீ ஓகே தானே பேபி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கு ஜங்குக்கு இருந்துட்டு, மா பாருமா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கா, எல்லாம் என் பொட்டாட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவனால தான் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வந்து ஜங்குக்கோட இதில் தொடையில ஒரு அடியை போட்டு அப்படியே கீழே தலையை கொஞ்சம் மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன்னா டேயாங்க்கு மற்றவங்க முன்னாடி அவங்களோட இன்டிமேசி மூமெண்ட் பிடிக்காது, பண்ண மாட்டாங்க, ஒரு கை கூட பிடிக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஜங்குக்கு வந்து இப்போ டேயாங்கோட கை எப்படி பிடிச்சிட்டே இருக்காங்க. டேயாங்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கு, அவங்க தலையை எப்படி கீழே தொங்க போட்டுட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட அம்மா அப்படி டேங்கே பார்க்குறாங்க, ஜங்குக்கே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 3 நாளுக்கு மெடிசன் மட்டும் கொடுத்துருக்காங்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்புறாங்க. இப்போ வந்து ஜங்குக்கோட அப்பா அம்மா வீடு இருக்கு இல்லையா, டேகுக்கு வீடு கிடையாது, ஜங்குக்கோட அப்பா அம்மா வீடு, அங்கே தான் போகிறாங்க. ஓகே, நான் இந்த பாட்டித்தோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு சூன் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஹெல்ப் பண்ணுறீங்களா? நான் ஒரு மூவி போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது கூட சைட் பை சைடு எனக்கு கொஞ்சம் மூவி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கே டைம் இல்லை, மூவி இங்கே நீ போகிறேன்னு என்கிட்ட கேட்குறது தெரியுது, பட் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. ஆனால் எனக்கு என்ன மூவி போடுறதுன்னு தான் தெரில. நிறைய மண்டுக்குள்ளே வந்து நிற்குது, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போடலாம், நம்ம சேனலில் போடாத தீமில் ஏதாவது போடலாம் அப்படின்னு தோணுது. சரி ஓகே, இந்த வேம்பயர் இல்லாட்டி இந்த ஹாரர்ஸ் அந்த மாதிரி, இல்லாட்டி வந்து ஸ்டெப் பிரதர், ஸ்டெப் ஃபாதர் அந்த மாதிரி லவ் அந்த மாதிரியா, இல்லை வந்துட்டு ஏதாவது ப்ரெக்னென்சி ரிலேட்டட், ஆக்சிடென்டல் ப்ரெக்னென்சி, டீனேஜ் ப்ரெக்னென்சி, ஸோ அந்த மாதிரி ஏதாவது மூவி போடலாமா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை நான் சொன்னதுலேயே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லுங்கள். நம்ம அந்த மாதிரி அடுத்த ஒரு மூவி வேற பார்க்கலாம் ஓகேவா. இது கூட சைட் பை சைடு இது போடுறேன் கூடி சீக்கிரத்தில் ஓகேவா. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், எது மெஜாரிட்டியாக சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம ஒரு மூவி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஓகேவா. அண்ட் thank you for hearing my voice. Thank you. Bye bye. Good night. Sweet dreams.